ஹாய் விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம தற்போது பார்க்கக்கூடிய இந்த தாவரத்தின் பெயர் பனைமரம் என்று அழைக்கப்படுகின்றன. ஆங்கிலத்தில் பாம் ட்ரீ என்று அழைக்கப்படுகின்றன. இவை அரிகேசி குடும்பத்தை சேர்ந்த தாவரமாகும். இதுல மேல பாருங்க, பனம்பழம், பனங்காய். போராசஸ் பிலாபெலிஃபர் என்ற தாவரவியல் பெயர் கொண்ட அரிகேசி குடும்பத்தை சார்ந்த இந்த மரம் பனைமரம் என்று அழைக்கப்படுகின்றன. இதனுடைய வயது பார்த்தோம்னா சுமார் 80 ஆண்டுகள் முதல் 120 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இந்த தாவரமாகும். இந்த தாவரத்துடைய நன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது பாருங்க, இதனுடைய தண்டு இவை இரண்டாக பிளக்கப்பட்டு இவை வீடு கட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. மற்றும் இதனுடைய மேல பாருங்க, பழம் இருக்கு, காய் இருக்கு. இதிலிருந்து முதல்ல நம்ம ரெண்டா பிரிப்போம். இது ஆண் மரம், பெண் மரம் என்று இரண்டாக பிரிக்கப்படுகின்றன. ஆண் மரம் மகரந்த மட்டும் வரும், ஆனா அதுல இருந்து நமக்கு தேவையான காய்கள் வராது. அப்போ அது பெண் மரத்துல தான் உருவாகும். ஆண் மரம் பயன் என்னன்னா, பெண் மரத்தை விட ஆண் மரம் ஓங்கி உயர்ந்து காணப்படும், வலு நிறைந்து காணப்படும் ஆண் மரம். பெண் மரம் பார்த்தீங்கன்னா ஆண் மரத்தை விட குறைவான உயரம் மட்டுமே இருக்கும். இவற்றில் வரக்கூடிய பிஞ்சு இதை பாருங்க, இவை முத்திர பிறகு நுங்கு என்று அழைக்கப்படுகின்றன. அதுக்கு அடுத்து பனம்பழமாக உருவாக்கப்படுகிறது. பழம்பழத்திலிருந்து விழுகின்ற அந்த சீடு இருக்குங்களா, மறுபடியும் அது நமக்கு பனங்கிழங்காக வருகின்றன. ஆகவே நமக்கு பார்த்தோம்னா இந்த மர தண்டு நமக்கு வீடு கட்டுவதற்கு பயன்படுகின்றன. மற்றும் நமக்கு அந்த ஆண் மரத்திலிருந்து வரக்குதான் நம்ம பதநீர் எடுக்கப்படுகின்றன. ஆண் மரத்திலிருந்து பதநீர் எடுக்கப்படுகின்றன. அந்த பதநீருடைய பயன் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பதநீர் குடிக்கும் போது உடலில் உள்ள சூட்டை குறைக்கும் தன்மை கொண்டதாக உள்ளன. இந்த பதநீர் என்ன பண்றாங்க, ஆண் மரத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற பதநீர் நம்ம உடலில் உள்ள சூட்டை குறைக்க உதவுகின்றன. இரண்டாவது, அந்த பதநீரிலிருந்து நமக்கு தேவையான கருப்பட்டி வெல்லம் தயார் செய்யப்படுகின்றன. மற்றும் பனங்கற்கண்டு தயார் செய்யப்படுகின்றன. மற்றும் வெல்லம் தயார் செய்யப்படுகின்றன. இந்த வெல்லம் உணவுப் பொருளாக பயன்படுத்தப்படுகின்றன. பனங்கற்கண்டுடைய நன்மை என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிடும் போது உடல் சூட்டை குறைக்க உள்ளதாக உள்ளன. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா நுங்காக இருக்கும்போது, பிஞ்சா நுங்கா இருக்கும்போது, இது பெண்மரம். ஆண் மரத்திலேருந்து வரக்கூடிய ஆண் மரம் பூ மட்டும்தான் பூக்கும், காய் காய்க்காது. ஆண் மரத்துல பூ மட்டும் பூக்கும். நம்ம மகரந்த வரும், அதுல இருந்து நம்ம பதநீர் எடுக்கப்படுகிறது. ஆண் மரத்திலிருந்து அந்த பதநீர் மூலமாக நமக்கு பனை வெல்லம் தயார் செய்யப்படுகின்றன. மற்றும் கற்கண்டு தயார் செய்யப்படுகின்றன. பதநீர் மனிதர் குடிக்கும் போது நமக்கு உடலில் சூட்டை குறைக்கும் தன்மை உள்ளதாக உள்ளன. பனங்கற்கண்டும் மனித உடலில் சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை உள்ளதாக உள்ளன. அதிலிருந்து எடுக்கக்கூடிய பனை வெல்லம் இனிப்பு பொருளாக உணவுப் பொருள்களில் நாம் சேர்க்க பயன்படுகின்றன. இது ஆண் மரம். பெண் மரத்தை விட ஓங்கி உயர்ந்து வளர்ந்து காணப்படும், அது திடம் வாய்ந்ததாக இருக்கும். இப்போ பெண் மரத்துக்கு வருவோம். பெண் மரத்தில் பூ பூக்கும், பூ பூத்து இது போல நுங்கு முதல் ஸ்டேஜ் நுங்காக வரும். நாம இந்த நுங்கு எடுத்து நம்ம சாப்பிடும் போது நமக்கு உடல் சூட்டை குறைக்கும் தன்மை கொண்டதாக உள்ளன இந்த நுங்கு. அடுத்தது நமக்கு பனம்பழமாக மாறப்படுகின்றன. அந்த பனம்பழம் நமக்கு உடல் சூட்டை குறைக்கும், சுவை மிகுந்ததாக உள்ளன. இது ஆகவே நம்ம பனம்பழத்தையும் சாப்பிட்றோம். அது பிறகு அதிலிருந்து சீடு விழுந்து வருகின்ற பனங்கிழங்கு, அவை நமக்கு மலச்சிக்கலை நீக்க வல்லதாக உள்ளன. ஆகவே பனங்கிழங்கும் நமக்கு சக்தி நிறைந்ததாக உள்ளன. ஆக நுங்கு, பனம்பழம், அதிலிருந்து வரக்கூடிய கிழங்கு, நம்ம சீட்லேருந்து கிழங்கு வர பனங்கிழங்கு எல்லாமே நன்மை தரக்கூடியதாக உள்ளன. பனைமரத்துடைய ஓலை, விசிறி, கூடை போன்றவை பின்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஆக இவை மட்டுமல்ல, இவை மண்ணை இறுக்கி பிடித்திருப்பதால் இவை பெரும்பாலும் கரையோரங்களில், ஏரி கரை ஓரம், குளத்தின் கரை ஓரம் அமைக்கப்படுகிற காரணம் என்னன்னா, இவை மண்ணில் உள்ள வேர் மண்ணை இறுக்கி பிடித்து வைத்துக் கொள்கின்றன. அதனால் இவை அந்த நீரோடைகளுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய மரமாக உள்ளன. மண் சரிவு ஏற்படாமல் இந்த மரம் வைக்கும் போது என்னன்னா, மண்ணை இறுக்கி பிடிக்கக்கூடிய தன்மை இந்த மரத்துக்குள்ளனால இவை குளக்கரைகளிலும் ஏரி ஓரங்களிலும் பெரும்பாலும் அமைக்கப்படுகின்றன. ஏனென்றால் அந்த குளத்துக்கோ ஏரிக்கோ அந்த மண் இறுக்கி பிடிக்கும் போது அது ஏரி உடையாமலும் குளம் கரை உடையாமலும் பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டதாக உள்ளதனால இவை பெரும்பாலும்
குளங்களில் ஏரிகள் சுற்றி அமைக்கப்படுகின்றன. ஆக நமக்கு பனங்கிழங்கு நமக்கு மலச்சிக்கலை போக்கக்கூடிய வல்லமை மற்றும் நார்சத்து நிறைந்ததாக காணப்படுகின்றன. அதே மாதிரி நுங்கு உடலில் சூட்டை குறைக்கும் தன்மை கொண்டதாக உள்ளன. அதுக்கு அடுத்து நமக்கு ஓலை, நமக்கு விசிறி மற்றும் ஓலை வீடு மேல்புறம் கட்டுவதற்கும் மற்றும் நமக்கு விசிறி போன்ற அழகு சாதனம் செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. ஆக ஆண் மரம் பெண் மரம் இரண்டாக இருக்கு. அல்ல பெண் மரத்துல தான் ஈல்டு இருக்கும். பெண் மரம் ஆண் மரத்தை விட உயரம் குறைவா இருக்கும். ரெண்டுமே வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 100 வருடம் முதல் 180 ஆண்டுகள் முதல் 120 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய தாவரமாக உள்ளன. இதுல கடைசியா பூத்து முடியும் போது அந்த மரம் இறந்துடும். கடைசியா வாழ்நாள் முடியும் போது பனை மரம் என்ன பண்ணும், ஃபுல்லா பூவா இருக்கும். பூ எந்த பனை மரத்துல பூ ஃபுல்லா வந்துடுதோ அது பிறகு அந்த பனம் என்ன பண்ணும், அழிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். ஆக நமக்கு பனம் மரத்தில் வருகின்ற விதை மூலமாக பனங்கிழங்கு வருது. அதுலேருந்து நம்ம புதுசா தாவரம் உருவாகுது. அந்த தாவரத்தை நம்ம எடுத்து எங்க வேணா போட்டு வச்சுக்கலாம். ஆக சீடு பனைமரத்தை சீடு எடுத்து நம்ம பனைமரத்தை சாப்பிட்டுட்டு அந்த சீடு போட்டோம்னா நமக்கு புதிய கிழங்காக வரும். அந்த தாவரம் தேவைன்னா பனங்கிழங்கா உட்கொள்ளலாம். இல்லைன்னா நமக்கு தாவரமா வேணும்னா அதை அப்படியே வளர்த்து நம்ம தாவரமா எங்க தேவையோ அங்கே அமைத்துக் கொள்ளலாம். ஆக பனை மரத்தை பொறுத்தவரை பனை மரம் இந்த தண்டு நமக்கு வீடு கட்ட உதவுகின்றன. அதே மாதிரி நமக்கு பதநீர் எடுக்கப்படும் போது பதநீர், சர்க்கரை, பனங்கற்கண்டு, அதே மாதிரி வெல்லம் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. பதநீராகவும் அருந்தப்படுகின்றன. ஆண் மரத்திலிருந்து பெண் மரத்தில் இருக்கக்கூடிய நுங்கு நமக்கு உடல் சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை கொண்ட வகையாக யூஸ் பண்ணப்படுகின்றன. பழமும் நம்ம சுவைக்கும் யூஸ் பண்ணப்படுகின்றன.